வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசானோட 21வது தவணை எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு செய்தி வீடியோ இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அது பிஎம் கிசான் பார்த்தீங்கன்னா, சம்மன் நிதி யோஜனா இந்த ஆண்டு பண்டிகை காலத்தில் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளின் மத்தியில் பொதுவான கேள்வி ஒன்று உள்ளது. பிரதம மந்திரி கிசான் சம்மன் யோஜனாவின் 21வது தவணையின் ரூபாய் 2000 தொகை எப்போது அவர்கள் வங்கிக் கணக்கில் வரும் என்பதுதான். பிஎம் கிசான் 21வது தவணை எப்போது கிடைக்கும், அதற்கு முன் செய்ய வேண்டிய பணிகள் என்ன, இந்த அனைத்தும் இந்த பதிவில் காணலாம். அதை பார்த்திங்கன்னா, பல விவசாயிகளின் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா தொடர்பான சமீபத்திய தகவல்களுக்கு ஆவலுடன் காத்திருக்கின்றனர். பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா பற்றிய சமீபத்திய தகவல் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். இந்த முறை எந்த விவசாயிகளுக்கு 2000 உதவி கிடைக்காது என்பதை பற்றியும் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். பிஎம் கிசானின் 21வது தவணை பற்றிய ஒரு புதிய அப்டேட் கிடைத்துள்ளது. நவம்பர் முதல் வாரத்தில் அரசாங்கம் பிஎம் கிசான் 21வது தவணை தொகையை வெளியிடக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதாவது, தங்கள் இ-KYC நிறைவு செய்த விவசாயிகளுக்கு ஆதாருடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கில் அடுத்த சில நாட்களில் அவர்களின் அடுத்த தவணையான 2000 வரவு வைக்கப்படும். இ-KYC செய்யாத வாடிக்கையாளருக்கு பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் ஏறாது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இ-KYC நீங்கள் 3 மூலியமாக நீங்கள் இ-KYC பண்ணிக்கலாம். 3 முறை மூலயமா இ-KYC பண்ணிக்கலாம். அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓடிபி ஆதாரில் லிங்க் ஆகிருக்கு நம்பர் ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சு நீங்களே லிங்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பயோமெட்ரிக் மூலயமா நீங்கள் பண்ணிக்கலாம். பயோமெட்ரிக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிஎஸ்சி சென்டருக்கு தான் போய் பண்ண முடியும். அப்படிலாம் நீங்கள் அந்த மொபைல் ஆப் ஒன்று இருக்கும், அந்த ஆப்பில் மூலயமா நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க நாங்கள் எப்படின்னு அதை சொல்கிறேன் உங்களுக்கு. உங்கள் மொபைலில் ஏதாவது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் பிஎம் கிசான் டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இ-KYCன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இ-KYCயை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணி ஆதாரில் லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பர் வரும். அந்த மொபைல் நம்பர் இன்றைக்கி ஓடிபி வரும். ஓடிபி வச்சு நீங்கள் இ-KYC பண்ணிக்கலாம். அப்படி இதில் இ-KYC பண்ண முடியலன்னா நீங்கள் போய்ட்டு சிஎஸ்சி சென்டர் மூலிமா தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.